ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி மாமா வந்து நம்மளை விட்டு போனதே இன்னமும் டைஜஸ்ட் பண்ண முடியல. அந்த வழியே வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ சடன்னாக வந்து ஒரு அட்டாக் வந்து இந்த மாதிரி மாமா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு பெயின் இன்னமும் அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. வீட்டில் எங்கே சுற்றி பார்த்தாலும் அவர் இருப்பார். இப்போது அவர் இல்லாத ஒரு இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த நிலமையில அகெயின் ஒரு பெரிய ஷாக். இது வந்து எப்படி சொல்கிறது, யாருக்கோ ஆச்சு, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ யாரானா என்னங்க, எல்லாமே ஒரு ஜீவன் தானே. ஸோ ஆக்சுவலி என்னன்னா 9th நைட்டு, இன்றைக்கி 10th நாட் 9th நைட், 9th ஏர்லி மார்னிங் 3 o'clock சொல்லலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்டோட டேடி தான் 10 days வந்து டூர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட. அண்டு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போல் வந்திருக்காரு ஏர்லி மார்னிங். ஸோ வந்த ஒரு பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டே உக்காந்துட்ருக்காரு. ஜஸ்ட் வித்தின் 10 minutes வந்து அப்படியே சாஞ்சிட்டாரா. அவருக்கு ஒரு அட்டாக் தான். ஸோ இந்த அட்டாக்ன்றது என்னங்க, ஹார்ட் அட்டாக்ன்றது இப்படி தான் வருங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போ யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியல. சின்ன சின்ன பசங்க, அவங்களோட பசங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட டியூஷன் வராங்க. பெரிய பையன் வந்து 5th standard போகிறான் இந்த வருஷம். சின்ன பையன் பார்த்திங்கன்னா யூகேஜி படிக்கிறான். ஸோ அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஒரு லேடி தனியாக சிங்கிள் மதராக இருந்து அந்த பசங்களை எப்படி வளர்க்க முடியும்? ஸோ மேபி யாரானாலும் சரி, லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், அந்த பெயின் அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெவியாக இருக்கும். நம்ம என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் அந்த கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். பிகாஸ் இந்த 5 வருஷமாக அந்த கஷ்டத்தை வந்து நான் அனுபவிச்சிட்ருக்கேன். ஒரு செகண்டுமே என் குழந்தை என் கூட இல்லை. அவன் பெருசாக எதுவும் செய்யலைனாலும் அவன் என் கூட இல்லை அப்படின்றது ஒரு செகண்டுமே நான் வந்து துடிச்சிட்ருக்கேன். ஸோ எல்லா ஈவெண்ட்லேயும் என் பையன் இல்லையே அப்படின்ற கஷ்டம் அது தெரியும். ஸோ ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு பேக் போனே வந்து ஆண்கள் தான். ஸோ என்ன தான் நம்ம 1000 போய் வெளியே சம்பாரித்து எது பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு பேக் போன் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, நீ செய்யுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் ஆம்பளைங்க தான் ஒரு பேக் போன். இன்றைக்கி அந்த பேக் போனே இல்லைன்னா அந்த வீட்டில் அவங்க எப்படி இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ எந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம்.